श्रीशैलेशदयापात्रम् देभक्त्यादिगुणानवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। சீராரும் வில்லிபுத்தூர் செல்வத்திருக்கோளூர் ஏறார் பெரும்புதூர் என்னுமிவை பாரில் மதியாரும் ஆண்டாள் மதுர கவியாழ்வார் யதிராஜன் தோன்னிய ஊர் இங்கு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. இன்று உபதேசரத்தின மாலையில் நமக்கு அனுபவத்திற்கு விஷயமாக இருக்கக்கூடிய பாசுரம் 33வது பாசுரம். சீராரும் வில்லிபுத்தூர் செல்வத் திருக்கோளூர் ஏறார் பெரும்பூதூர் என்னும் இவை பாரில் மதியாரும் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராஜர் தோன்னிய ஊர் இங்கு என்கிற அற்புதமான பாசுரம். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இருக்கக்கூடிய சீர்மை, திருக்கோளூருக்கு இருக்கக்கூடிய செல்வம், ஸ்ரீபெரும்புதூருக்கு இருக்கக்கூடிய அழகு வைபவம், இவைகள் எதனால் ஏற்பட்டது என்பதை இந்த பாசுரத்தினாலே சுவாமி மணவாள மாமுனிகள் தெரிவிக்கின்றார். இதற்கு முன்னமே சில பாசுரங்களாலே 10 ஆழ்வார்களுடைய திருவவதார ஸ்தலங்களுடைய பெருமைகளை, வைபவத்தை காட்டினார். முதலிலே 5 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், அவர்களுடைய திருவவதரித்த ஊர்களை காட்டினார். அதற்கு அடுத்த பாசுரத்தினாலே தொண்டரடிப்பொடி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், அவர்கள் திருவதாரம் பண்ணின திவ்யதேசங்களுடைய வைபவத்தை அனுகிரகித்தார். அதற்கு அடுத்தபடியான பாசுரத்திலே திருமணிசை ஆழ்வார், நம்மாழ்வார், பட்டர்பிரானான பெரியாழ்வார், அவர்கள் திருவதாரம் பண்ணின திவ்யதேசத்தினுடைய வைபவம், அவைகளை சுவாமி மணவாள மாமுனிகள் நமக்காக அனுகிரகித்தார். இந்த பாசுரத்திலே ஆண்டாள் திருவதாரம் பண்ணின திவ்யதேசம், அதனாலே வைபவம் சீர்மை பொருந்தி இருக்கக்கூடிய வில்லிபுத்தூர், சீராரும் வில்லிபுத்தூர், மதுரகவி ஆழ்வார் திருவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய செல்வ திருக்கோளூர், ஏறார் எதிராஜர் திருவதாரம் பண்ணினதான ஸ்ரீபெரும்புதூர், ஏறார் பெரும்புதூர். ஆக இப்படி 3 பேர்களுடைய திருவவதார திவ்யதேசத்தினுடைய வைபவத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த பாசுரத்திலே அனுகிரகிக்கிறார். சீராரும் வில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய வைபவம், சீர்மை,
ஆண்டாளே திருவதாரம் பண்ணியிருக்கிறாள். உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் என்கிறபடியே அந்த வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசாத்தியம் ஜெகத்பதிகி ஆஸ்தே விஷ்ணு சித்தியாத்மா பக்திர் பாகவதை சகா என்கிறபடியே அந்த பரமபதமாகிற அந்த வைகுண்டம், உண்ணாத வாழ்வான வைகுந்தவான் போகம், அதை தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாக தான் திருவதாரம் பண்ணினாலே நம்மை போன்ற பக்த சேதனர்களை உஜ்ஜீவிக்க வேண்டும், சம்சார சாகரத்தில் நின்னும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அபாரமான தன்னுடைய காருண்யத்தினாலே ஆண்டாள் தான் திருவதாரம் பண்ணினாலே அதுவே ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இருக்கும்படியான வைபவம் அன்றோ? அதற்கு மேலே பெரியாழ்வாரும் தான் திருவதாரம் பண்ணி இருக்கிறபடினாலே வைபவம் பொருந்தி இருக்கும்படியான ஸ்ரீவில்லிபுத்தூராக சீராரும் வில்லிபுத்தூராக அமைந்திருக்கக்கூடியது. அதற்கு மேலே செல்வ திருக்கோளூர், செல்வம் மல்கியவன் கிடந்த திருக்கோளூர் என்கிறபடியே நமக்கு சம்பத்தாக இருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் சொத்தாக இருக்கக்கூடிய பகவான் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனே திருக்கோளூரிலே வந்து தான் வைத்த மாநிதியாக சயனித்து கொண்டிருக்கிறானே, அதன்னோ திருக்கோளூருக்கு இருக்கும்படியான செல்வமாக கொண்டாடப்பட வேண்டியது. அதற்கு மேலே பகவத் விஷயங்களில் உள்ளதெல்லாம் பாகவத விஷயம் பரியந்தமாக, ததியர்கள் பரியந்தமாக பரிணமிக்க கூடியதானபடியினாலே, மதுரகவி ஆழ்வார் திருவதாரம் பண்ணினபடியினாலே மதுரகவி ஆழ்வாராகிற செல்வம் நமக்கு கிடைத்தபடியினாலே அதுவும் செல்வ திருக்கோளூர் என்று கொண்டாடும்படியாக அமைந்திருக்கிறது. அது செல்வ திருக்கோளூர் ஏறார் பெரும்பூதூர் என்னும் இவை. ஏறார் பெரும்பூதூர், ஏறார் எதிராஜர், அழகு பொருந்திய வைபவம் பொருந்தியதான பகவத் ராமானுஜர், காரை கருணை ராமானுஜர், அனைத்துலகும் வாழப்பிறந்த இராமானுஜர், அனைவரும் உஜ்ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக திருவதாரம் பண்ணின ராமானுஜர். அப்படிப்பட்ட எதிராஜருடைய, ஏறார் எதிராஜருடைய திருவதார ஸ்தலமானபடியினாலே ஏறார் பெரும்பூதூராக அமைந்திருக்கிறது ஸ்ரீ பெரும்பூதூர். மேலும் செங்கையல் வாவிகள் சூழ் வயல் நாளும் செறிந்த பெரும்பூதூர் என்கிறபடியே ஸ்ரீபெரும்பூதூருக்கே இருக்கும்படியான அந்த அழகு, இயற்கையினுடைய வளமை, வயல்வெளிகளுடைய வளமையானதும் காட்டும்படியாக அமைந்திருக்கிறதே. ஆக ஏறார் பெரும்பூதூர் என்னும் இவை என்ன, இந்த 3 திவ்யதேசங்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன, திருக்கோளூர் என்ன, ஸ்ரீபெரும்பூதூர் என்ன, ஆக இப்படிப்பட்டதான இந்த 3 திவ்யதேசங்கள் என்னும் இவை பாரில் மதியாரும் ஆண்டாள் மதுரகவி ஆழ்வார் எதிராஜர் தோன்னிய ஊர் இங்கு என்ன தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். பாரில் மதியாரும் ஆண்டாள், என்ன ஞானம் அவளுக்கு இருக்கும்படியான ஞானம், பகவத் விஷயத்திலே இருக்கும்படியான ஞானம் இருக்கிறதே ஆண்டாளுக்கு, அபாரமான ஞானமாய் இருக்கிறது. பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்று காட்டுகிறபடியினாலே அவளுக்கு இருக்கும்படியான பகவத் விஷயத்தில் உண்டான ஞானம் மற்றொருத்தருக்கு கிடையாது. அது மாத்திரமல்ல, அது ததியர்கள் பரியந்தமாக அவளுக்கு பரிணமித்து அப்படி இருந்ததே தன்னுடைய பெரியாழ்வார் விஷயத்திலே அவளுக்கு இருந்ததான அந்த அபிமானமாகப்பட்டது, ஆச்சாரியனாக கொண்டாடும்படியான நிலையிலே இருந்ததான அந்த அபிமானமாகப்பட்டது ததியர்கள் விஷயத்திலே வரைக்கும் அவளுக்கு இருந்ததான
அந்த ஞானமானது பரிணமித்து அமைந்திருந்ததை நாமும் பார்க்கிறோமே. அதற்கு மேலே எம்பெருமானை திருப்பள்ளி எழுப்பினார்களே ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், விஸ்வாமித்திர மகரிஷி போல்வார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டாள் பாகவதோத்தமர்களை தான் திருப்பள்ளி எழுப்பினாலே. ஆக அந்த மதியாரும் அந்த ஞானம் எம்பெருமான் விஷயத்திலே அவளுக்கு உண்டான ஞானம் அது பாகவதர்கள் விஷயத்திலேயும் பரிணமித்து அப்படி இருக்கக்கூடிய அந்த வைபவம் தான் இவ்விடத்திலே காட்டக்கூடியது. மதியாரும் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராஜர், பகவத் ராமானுஜர் இவர்கள் தோன்றிய ஊர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர். முறையே ஸ்ரீவில்லிபுத்தூர், திருக்கோளூர், ஸ்ரீபெரும்புதூர் என்கிறதான திவ்யதேசங்கள் என்ன அவைகளுடைய வைபவங்களை சுவாமி மணவாள மாமுனிகள் இப்பாசுரத்தினாலே நமக்கு காட்டி அருளுகிறார். மேலே அடுத்த பாசுரத்தினுடைய விஷயத்தை அடுத்த பதிவிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.